ஹாய் guys, எல்லாருக்கும் வணக்கம். ஃபைனலி அஜித்தோட விடாமுயற்சியோட டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லைக்காவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த ஒரு டீசரை பார்க்கும்போது நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தோன்றுச்சு, எந்த மாதிரியான ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிகோட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோஸ் இப்போ நம்ம கிடச்சிருக்கு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை யூனிவர்ஸ் மாஸ்டர். டீச்சரோட ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு அசர்பைஜானில் இருக்கக்கூடிய ஒரு டெசர்ட்டை தான் காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்த மையமாக வச்சு தான் இந்த படத்தோட 70% போர்ஷன்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டீசரில் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த இடத்த தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்த ரீசெண்டாக வச்சு தான் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அடுத்த சீக்வன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு கார் டிக்கியை திறந்து அதில் 4 பேர் என்ன செய்கிறாங்கன்னா அதுக்குள்ளே இருந்து ஒருத்தர் தூக்கி கீழே போடுற மாதிரியான ஒரு போர்ஷன் அமைச்சிருக்காங்க. அது யாருன்னு தெரியுதாங்க, அதை சொல்லி நான் வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பலை. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கார்லேருந்து தூக்கி போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஏகே தான். அந்த ரிஃப்ளெக்ஷன் நல்லாவே நமக்கு தெரியுது. இந்த ஒரு சீக்வன்ஸில் கார்லேருந்து உட்காந்து கீழே இறங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்ஷன் கிங்னு அர்ஜுன் அவர்கள். ஸோ மங்காத்தா மாதிரி இந்த படம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டோட்டலி வில்லன் ஹீரோ அப்படிங்கிற ஒரு போர்ஷனில் தான் இந்த ஒரு படமே போக போகுது. வேற லெவலில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு டீசர் கட் வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை நம்மகிட்ட கொடுத்துருக்குது. அதுவும் முக்கியமாக இந்த சீக்வன்ஸில் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடந்து வரதெல்லாம் வேற லெவலுங்க. அவர் ஃபயர் பண்ணும்போது அந்த புல்லட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்தோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. விஎஃப்எக்ஸ் ஓவராலாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல கிளிச் ஆனதை நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அந்த சீக்வன்ஸை நான் போகும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த பிரேமில் பார்த்தீங்கன்னா ரெஜினாவும் ஆக்ஷன் கிங்கும் ஒரு ஈகிள் மாதிரியான ஒரு ஸ்மைல் கொடுக்குறாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல நம்ம அஜித்தை கொண்டு போய் போட்டு தான் இந்த மாதிரியான சீக்வன்ஸ்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். வாவ், என்ன தான் பிஜிஎம்மை மாற்றி ஒரே பிஜிஎம்மை கொஞ்சம் மோடிஃபை பண்ணி போட்டாலும் அனிருத்தோட பிஜிஎம்க்கான அந்த ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது என்றைக்குமே குறையாதுங்க. டியூனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு டீசரோட டியூனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு மியூசிக் கட்டும் இருக்கிறது நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆஹா, நம்ம ஏகே கார்டிக்கே திறந்து வாட்சை பார்க்கும்பொழுது நமக்கு எப்படா விடாமுயற்சி வரும்னு நம்ம பார்த்த மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அந்த இடத்துல திரிசா வந்து ஸ்மைல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இது வந்து நம்மளுடைய ஏகே தான் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய விண்டேஜ் லுக் வந்து இந்த இடத்துல ரிவீல் பண்ணப்படலாம். ரொம்ப நாள் ஆச்சு விண்டேஜ் லுக்கில் நம்ம தலையை பார்த்து. அடுத்த சீக்வன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரியான போஸ்டர்ஸ் வந்து பின் பண்ணி வச்சிருக்காங்க. ஐ திங்க் இது போலீஸ் ஸ்டேஷனாக தான் இருக்கணும். ஸோ இந்த சீக்வன்ஸில் டீ குடிச்சிட்டு இருக்க அந்த ஒரு மனிதனும் கூட போலீஸ் மேன் தான். அது என்னப்பா POLISன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மொழியில் அப்படி தான் அதை எழுதுவாங்க போலீஸுங்கிறத. ஸோ அடுத்த சீக்வன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு டெலிஃபோன் பூத்து பக்கத்தில் வந்து தலை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அவர் இந்த ஒரு டீசர் கட்டை பொறுத்த வரைக்கும் எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு சந்தோஷமாக அவரை பார்த்த மாதிரி கிடையாதுங்க. ஸோ அந்த டீசர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு சஸ்பென்ஸோடையும் ஒரு மிஸ்ட்ரியோடையும் ரொம்ப தொலைஞ்சி போன ஒருத்தரை தேடுற மாதிரியான ஒரு திங்கிங் பேட்டர்னில் தான் இந்த ஒரு டீசர் கட்டை இருக்குது. இந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா சேரில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு பிளேட்டுக்கு பக்கத்தில் கத்தி மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு கீழே இந்த கோணரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கீழே வந்து கிடப்பார். அந்த ஷூவை நம்ம பார்க்கும்பொழுது ஏகேவாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அடுத்த சீக்வன்ஸில் இதுக்கான நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தலை வந்து ரொம்ப ஓவராக யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அவருடைய ஒய்ஃபை தொலைச்சிட்டு தான் தேடிட்டு இருக்கிறாரு. இல்லாட்டி ஒய்ஃப் வந்து அர்ஜுனால கடத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளும் கூட அதிகமாக இருக்குது. அடுத்த சீக்வன்ஸே பார்த்தீங்கன்னா நம்ம திரிசாவும் கூட உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐ திங்க் அவங்கள கடத்தி உயிரோட வச்சிருக்கலாம். ஸோ இந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நிறுத்தி வச்சிருக்கிற ஒரு காரை வந்து அதில் உள்ள டஸ்ட்டை தொடச்சி நம்ம தலை பார்க்குற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு பையன்கிட்ட அதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் விசாரித்து அவர் எடுத்துக்கிற மாதிரியும் இருக்கலாம். ஸோ இதை பற்றின ஒரு இன்வெஸ்டிகேஷனை வந்து அவர் நிறைய இடத்துல வச்சு யார் இதை பண்ணியிருப்பா அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியோட இந்த ஒரு படம் நகர்ற மாதிரி அமையலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு வெட்டிங் பார்ட்டி நடக்குது. இந்த மகிழ் திருமணியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு டீட்டெயிலாக அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அசர்பைஜானில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலிஜனுக்கு ஏற்ற மாதிரி எப்படியெல்லாம் வெட்டிங் நடத்துவாங்களோ அந்த மாதிரியான ஒரு டீட்டெயிலை கொடுத்துருக்காரு. ஸோ இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் வந்து ஒரு பேக்கை கையில் எடுத்துட்டு அங்கிட்டு ஓடுறாரு. அவரை வந்து 2-3 பேர் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இந்த இடத்துல நம்ம அஜித்தை தான் ஒரு மெயின் பண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ வேற யாரையும் கூட இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. இந்த சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு லேடி, நான் நினைக்கிறேன் ரெஜினா மேரின்னு. ஸோ ரெஜினாவாக தான் இருக்கணும். அவங்க பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு போர்டில் யாரெல்லாம் கடத்தி இருக்கணும், எங்கெல்லாம் தூக்கியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலை பார்க்குற மாதிரி காட்டியிருக்காங்க. பட் மோஸ்ட்லி இது வந்து ரெஜினாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க தான் தூக்கியிருந்தா அவங்களே எதுக்கு இந்த விஷயத்தை பார்க்கணும். இந்த பிரேம் தாங்க வேற லெவல் பிரேம். அஜித் உட்காந்து யோசிச்சுட்டு அந்த ஒரு மிரரை பார்க்கும்போது அந்த மிரரில் ரிஃப்ளெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர் போகக்கூடிய அந்த ஒரு காரும் அதே இடத்துல திரிஷா ஃபோன் பேசிட்டு இருக்க மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஸோ ஓவரால் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திரிசாவை தேடின மனைவியை தேடின ஒரு பயணமாக அதில் நடக்கக்கூடிய சஸ்பென்ஸ் த்ரில்லராக இந்த ஒரு படம் அமைகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்த சீக்வன்ஸே பார்த்தீங்கன்னா எல்லோரும் எல்லாமும் கைவிடும்போது உன்னை நம்பு அப்படிங்கிற ஒரு டயலாக் வந்து தமிழ் போன்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இது மோஸ்ட்லி நிறைய படங்கள் இந்த மாதிரி தமிழ் போன்ஸ் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இது நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? ஸோ இப்படி இந்த ஒரு வசனம் வந்ததுக்கு அப்புறமா வேற லெவலில் ஃபயர் அந்த ஒரு டீசர் கட் வந்து போகுதுங்க. ஸோ இந்த ஒரு சீக்வன்ஸ்லாம் படத்தில் வேற லெவல் ஸ்டண்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ படத்தை பார்த்தா தான் தெரியும் எப்படி இந்த ஒரு ஸ்டண்ட் அமைஞ்சிருக்குதுங்கிறத. முக்கியமாக இந்த காரோட நம்பர் பிளேட் நோட் பண்ணிங்கன்னா PY626 இருக்கு இல்லையா? 62 அப்படிங்கிறது 62 அப்படிங்கிறது அஜித் குமாரோடைய 62வது படமாகிய விடாமுயற்சியை தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபயராக தான் இந்த ஒரு டீசர் கட்டே போகுதுங்க.
முக்கியமாக ஃபைனலாக போடக்கூடிய அந்த விடாமுயற்சி அப்படிங்கிற இந்த ஒரு டைட்டிலில் பார்த்தீங்கன்னா திருவினையாக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த முயற்சிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இட்ரனாவுக்கு முற்றுப்புள்ளி போடாமல் லொக்கேஷனை வந்து அந்த இடத்துல வந்து ஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒருத்தரை தேடி அலைகிற மாதிரி ஒரு லொக்கேஷனை தேடி போகிற மாதிரி இந்த ஒரு படம் வந்து அமையலாம் அப்படிங்கிறத ஒரு நல்ல ஒரு டீட்டெயிலாகவே இந்த ஒரு டைட்டிலே கொடுத்துருக்குறாங்க. யார்கிட்ட கண்ணு கட்டுறேன், என்கிட்டே வா கண்ணு கட்டுற அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு சீக்வன்ஸ் அமைஞ்சிருக்குது. ஸோ தலையோட அடுத்த லெவல் பீக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு படத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்பா கடைசியாக பொங்கலுக்கு வருதுன்னு போட்டிங்களேப்பா, 2025 பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போதுங்க. ஸோ தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நாங்களுமே கூட ஆர்வமாக தான் இருக்கிறோம். ஸோ படத்தில் எந்த மாதிரியான மேஜிக்காக மகிழ் திருமேனி கொடுத்துருக்காருன்னு தெரியல. ஸோ இந்த படத்தை செலக்ட் பண்ணதுக்கு நம்ம தல அஜித்துக்கு ஒரு தனியான ஒரு ஆன்சர் கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான கண்டென்ட் இன்னுமே நிறைய வரும்போது கொஞ்சம் நல்லாவே இதுக்கு முன்னாடி நம்ம தலையை பார்த்த மாதிரி நம்ம அஜித்தை பார்த்த மாதிரி இந்த ஒரு படம் இருக்காதுன்னு நான் மோஸ்ட்லி நம்புறேன். ஸோ இந்த டீசரை பார்க்கும்போது அசர்பைஜானில் நடக்கக்கூடிய ஒரு தேடல் தொடர்பான தன்னுடைய மனைவியை தேடுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் அமைச்சு, இல்லாட்டி இது ஒரு அண்டர்கவர் ஆஃபீஸராக இந்த ஒரு படத்தில் இவர் அமைச்சு அதில் தேடி போகும்போது தன்னுடைய மனைவியும் தொலைச்ச மாதிரி அமைச்சு இந்த படத்தில் ஃபுல்லாகவே மிஸ்ட்ரி அண்ட் த்ரில்லரோட இந்த படத்தை கொண்டு போகிற மாதிரி அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் முழுக்க முழுக்க லேக் இல்லாமல் முக்கியமாக ஸ்க்ரீன் பிளேயரை நல்லா ஒர்க் பண்ணி நல்லாவே இருந்துச்சுன்னா பொங்கலுக்கு வேற லெவல் பிளாக் போஸ்டராக இந்த படம் நம்ம அஜித்துக்கு அமையும்னு நான் நினைக்கிறேன். மகிழ் திருமேனி இல்லையா, நம்ம இந்த படத்தை வந்து முழுமையாக நம்பி போகலான்னு நான் நினைக்கிறேன். டீசரை பார்க்கும்பொழுது இன்னுமே கூட நமக்கு நம்பிக்கை தரமே இருக்குது. ஸோ பார்ப்போம், கூடி சீக்கிரம் இதுக்கான ட்ரெய்லர் கட்டும் வரும். ஸோ அந்த டீசர் தொடர்பான உங்களுடைய ஒப்பீனியன் மறந்து நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நோட் பண்ணிங்கன்னா மறந்து நம்ம அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் டிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நெக்ஸ்ட் ஒரு அமேசிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.